इष्टः विशिष्टः शिष्टेष्टः शिखण्डी नहुषो वृषः क्रोधः क्रोधकृत्कर्ता विश्वबाहुः महीधरः 316வது திருநாமம். ஓம் கர்த்ரே நமஹ. தமது கோபத்திற்கு இலக்கான கார்த்தவீரியனை துணித்தவர். ஆறாம் திருநாள். வரதன் வேணுகோபாலன் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான். இந்த திருக்கோலத்தில் மனதை பறிகொடுத்துத்தானே சுவாமி ஸ்ரீ தேசிகன் யாதவாபியுதயம் என்று கண்ணன் விஷயமான மகாகாவியத்தை சம்ஸ்கிருதத்தில் அருளிச் செய்தார். 2 கால்களையும் எதிரெதிராக வைத்துக் கொண்டு கண்ணன் குழலூதும் அழகு நம் உள்ளங்களை கொள்ளை கொள்கின்றது. அதராகித சாருவம்ச நாளாக அவன் அதர பல்லவத்தில் வைக்கப்பட்டதான புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலில் அழகாக அசைந்தாடக்கூடிய கருவண்டு போன்றதான ரத்தின கற்கள், அவன் சுருண்டிருந்த குழல் தாழ்ந்த திருமுகத்தின் வழியாக அவன் குழல் ஊதுகின்றானே, அந்த சமயத்தில் மான்கணங்கள் தங்கள் மேய்கையை மறந்தனவா. தங்கள் வாயில் வைத்ததான புற்களையும் அவைகள் கடிக்காமல், அப்படியே செவிகளை அசைக்காமல், வாலசைக்காமல், உடம்பசைக்காமல் சித்திரத்தில் எழுதப்பட்டதை போன்று நின்று கண்ணனுடைய புல்லாங்குழல் இனிமையில் தங்களை பறிகொடுத்தனவா. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக அருகே சென்று சேவித்து பாருங்கள். யசோரை பிராட்டி கண்ணனுடைய திருக்குழல் கற்றைகளை நன்கு படிய வாரி அந்த திருக்குழலில் பலவிதமான புஷ்பங்களை சூட்டி அழகு பார்த்து, மேலும் அதற்கு மெருகூட்டுவதற்காக, மேலும் அதற்கு அழகு சேர்ப்பதற்காக அழகியதான மயில் தோகையை சொருகி வைத்துள்ளார். 2 பக்கமும் பக்தர்கள் வெண் சாமரங்களையும் திருவாலவட்டமாம் விசிறிகளையும் கொண்டு வீசும் பொழுதும், அனந்த சரசிலிருந்து சிலு 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 என்று வீசக்கூடியதான காற்று மேலே படும் பொழுதும் மயில் தோகை சுழன்று சுழன்று பல இடங்களிலும் பல திசைகளிலும் அது சுழன்று கண்ணனுடைய திருமுடிக்கே அழகான காந்தி விசேஷத்தை அளிக்கின்றது. மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக இந்திர நீலம் ஒத்து இருண்ட குஞ்சியும் என்று வர்ணிக்கின்றார் கம்பநாட்டாழ்வார். இந்திரநீலக்கல்லை ஒத்ததான கண்ணனுடைய திருமேனி அழகு நான் மரணவரும் தருமாயில் பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணி. என்னப்பனே வரதா, பிராணப்பிரயாண சமயே, எனக்கு மரணம் ஏற்படக்கூடிய சமயத்தில் நீ கண்ணனாக இவ்விதம் சேவை சாதிக்க வேண்டும். இதோ இஷ்டமான பசுக்கள் தங்கள் நாக்கினாலே உன் திருவடியை ஸ்பரிசிக்கின்றன, கன்றுகளோ உந்தன் திருமுகமண்டலத்தை நோக்குகின்றன. இதை பார்க்கும் பொழுது வேதமும் உபதேசமும் உனக்கு கிருஷ்ணாவதாரத்தில் கைங்கரியம் செய்வதற்காக பசுக்களாகவும் கன்றுகளாகவும் பிறந்தனவோ என்னும்படியாக தோன்றுகிறதே என்கிறார் சுவாமி தேசிகன். 10 நாட்கள் வரதனுக்கு நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் எந்த உற்சவத்திற்கு அழகு அதிகம்? ஒவ்வொரு உற்சவத்திற்கு ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் விலட்சணங்கள் உண்டு. ஆனால் அவன் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்னும்படியாக
வரதன் வேணுகோபாலன் திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான் என்றால் திருவாயர்பாடியை போன்றதொரு நிலை காஞ்சிபுரத்தில் அன்றைய தினம் அனைவருக்கும் உண்டாகின்றது. தங்கள் சாஸ்திர ஞானங்களை மறந்து, தங்கள் வேதாந்த விசாரங்களை மறந்து, எல்லாவற்றையும் துறந்து கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்று ஓடி வந்து கூட்டம் கூட்டமாக ஆபால விருத்தர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என்று வித்தியாசம் பாராட்டாமல், படித்தவர்கள் பாமரர்கள் என்று வித்தியாசம் பாராட்டாமல் முண்டி அடித்து வந்து கண்ணன் கையில் உள்ள புல்லாங்குழல் அழகு, அவன் திருவடிகளை இப்படி எதிர்புறமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒய்யார நிலை, அந்த புல்லாங்குழலில் சங்கிலியில் கோர்க்கப்பட்டதான ரத்னத்தின் காந்தி, அவன் சிரசில் சுருகப்பட்ட மயில் தோகையின் சோபை என்று அனைத்தையும் வாரி பருகுவார்களாம். முன்னழகும் பின்னழகும் மாற்றி மாற்றி சேவிப்பார்களாம். காலையில் வேணுகோபாலன் திருக்கோலம், சாயங்கால வேளையில் கஜேந்திர வரதனாக ஆனைக்கு அன்று அருள் ஈன்றவனாக வரதன் ஆனை தேரின் மேல் அழகர் வந்தார் என்று ஆனை நம்பிரான் மீது ஆரோகணித்து கங்கை கொண்டான் மண்டபத்தையும் தாண்டி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் வாயிலின் முன்பாக ஏஷல் எனப்படும் ஒரு ஒய்யாளி சேவையை அனுபவிக்கின்றான். முன்னும் பின்னுமாக ஸ்ரீபாரம் தாங்குபவர்கள் வெகு வேகமாக வரதனை எழுந்திரள பண்ணுவார்கள். ஒரே உற்சாகம், எங்கும் ஹோ 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 வரதா 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 என்னும் பேரிரைச்சல் தான் கேட்குமா. முன்னாடியும் பின்பாகவும் முன்பாகவும் பின்பாகவும் பலமுறை ஓடி வந்து பிறகு எம்பெருமானுக்கு ஆலத்தி வழித்து அவனை கொண்டாடுகின்றார்கள். காலையில் வேணுகோபாலன் திருக்கோலம், அதன் பிறகு பற்றி உலாத்தல், அதன் பிறகு திருமஞ்சனம், பிறகு மாலையில் யானை வாகனம். இத்தகு விசேஷ திருநன்னாளில் இன்றைய திருநாமமான அவன் கர்த்தா என்னும் திருநாமத்தை நாம் அனுபவிக்கின்றோம். கர்த்தா என்றால் வெட்டுபவன் என்பது பொருள். பரசுராம அவதாரத்தை தான் தற்பொழுது அனுபவித்து வருகின்றோம். இதனை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வெட்டுகிறான், எதை வெட்டுகின்றான்? தெளித்தெழுந்தே எதிர் நின்ற மன்னர் சினத்தோள்கள் அவையாயிரமும் மழுவால் அழுத்திட்டவன் என்று ஆழ்வார் பரசுராம அவதாரத்தை அனுசந்தானம் செய்கின்றார். அக்ஷத்ராமபி சந்ததக்ஷயிமாம் திரிசப்த கிருத்வஹாக்ஷிதிம் என்கிறார் சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்தில். 21 தலைமுறைகள் க்ஷத்ரிய வம்சமே இருக்கக்கூடாது என்று பரசுராமர் உறுதி பூண்டு அனைத்து மன்னர்களையும் வெட்டி சாய்த்து அவர்கள் தங்கள் குருதியினாலே தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தார். அவ்வளவு கோபம் அவருக்கு உண்டாகிவிட்டது. அரசர்கள் தர்ம வழியில் ராஜ்ய பரிபாலம் செய்ய வேண்டும். ஒருவேளை அரசர்கள் அநியாய வழியில் நடந்தார்களேயானால் எம்பெருமான் அவர்களை சிக்ஷிப்பான், அவர்களை தண்டிப்பான் என்பதற்கு இது ஒரு உதாரணம். காரணம் என்ன? கார்த்தவீரியார்ஜுனன் என்பவர் மிகச்சிறந்த அரசர். அவருக்கு 1000 கைகள் உண்டாம். 1000 கைகள் உடையவர் கார்த்தவீரியார்ஜுனன். அவருடைய ராஜ்யத்தில் யாராவது ஒருவன் தவறு செய்ய நினைத்தானேயானால் அடுத்த நொடியில் கார்த்தவீரியார்ஜுனன் அவர்கள் முன்பே நிற்பார். அந்த அளவுக்கு தர்ம வழி அழியாமல் அவர் ரட்சணம் செய்து வந்தார். ஆனால் விதி வலியது. பரசுராமர் தந்தையான ஜமதக்னி முனிவரிடத்தில் அபச்சாரப்பட்டதினாலே பரசுராமருக்கு கோபம் உண்டானது. கார்த்தவீரியார்ஜுனனை கொன்றார். பிறகு 21 தலைமுறைகள் க்ஷத்ரிய வம்சத்தையே அவர் அழித்தார். அதனால்தான் பரமாத்மாவை கர்த்தா என்கிறோம், வெட்டுபவன். கோபத்தினாலே தர்மம் கார்த்தயம். இவர் தர்மத்தை ரட்சிப்பதற்காக எடுத்ததான உத்தம அவதாரம் பரசுராம அவதாரம். பரசுராமர் தான் பார்கவராமர். பிருகு வம்சத்தில் பிறந்ததினாலே பார்கவராமர் என்று அவர் கொண்டாடப்படுகின்றார். அந்த பகவான் அரசர்களை மட்டும் அல்லது அரக்கர்களை மட்டுமா வெட்டக்கூடியவன்? இல்லையே. நாம் மனமுருகி அவனை வேண்டினோமேனால் நம்முடைய வல்வினைகளையும் வெட்டி சாய்ப்பவன். நம்முடைய பாபங்களையும் பரமாத்மா வெட்டி தள்ளி விடுவான். அந்த பாபங்கள் ஒழிந்து விட்டது என்றால் அவனை அடைவதற்கு நமக்கு தடங்கலாக உள்ள பாபங்கள் அனைத்தும் வெட்டி சாய்க்கப்பட்டது என்றால் இங்கே கஜேந்திராழ்வானை ரட்சிப்பதற்காகத்தானே அறகுறைய தலகுறைய ஓடி வந்து தன் சக்கராயுதத்தை பிரயோகம் செய்து முதலையை துணித்தான். பாகவதோத்தமனான கஜேந்திராழ்வானின் கால் பற்றியதனாலே முதலைக்கும் நல்ல கதி ஏற்பட்டது. அதனால் தான் சுவாமி தேசிகன் கூறுகிறார், ஏ பிரபோ, அதே நீ உன்னுடைய வேகமான வாகனமான கருத்மானும் தற்பொழுது அதே நிலையில் இருக்கின்றான். உன் கையில் உள்ள சக்கராயுதமோ
கூர்மழுங்காமல் இருக்கின்றது. அன்றைய தினத்தில் ரட்சிக்கப்பட்டது யானை, இன்றைய தினத்தில் ரட்சிக்க வேண்டியது என்னை. அவ்வளவுதானே வித்தியாசம், ஏன் நீ காப்பாற்றக்கூடாது என்று வரதராஜ பஞ்சாசத்தில் கேட்கிறார். அதுபோன்று உத்தமமான கர்த்தா என்னும் திருநாமத்தினாலே விளங்கும் வரதனை காலையில் வேணுகோபாலன் திருக்கோலத்திலும் மாலையில் கஜேந்திர ரக்ஷன் அவசரமான யானை நம்பிரான் மீது ஆரோகணத்து திருக்கோலத்திலும் நாம் சேவிக்கின்றோம். அவன் நம்முடைய பாபங்களை வெட்டி சாய்க்கட்டுமே. என் பேர் பானக்காரர் திருமலமலையார். பானம் இந்த கோயிலில் 3 தலைமுறையாக வேலை செய்கிறோம். 51வது வருஷம் நான் வேலை செய்கிறது. இந்த வெடி 24 வெடி, படி 24 படி, மலைக்கு போகிற படி 24, கொளுத்து படி 24, சுற்றி கல் மதில் சுவர் 24, எங்கள் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுறது படி 24, மொத்தம் 24 இருக்கிறவரை எங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்கிற ஒரு பழமொழி. இந்த வெடி வெடிக்கிறது திரை போட்டாச்சுன்னா, பானம் போட்டாக்கா வீட்டில் இருக்கிற ஐயம்மாரெலாம் ஐயோ பானம் போட்டானே சீக்கிரம் காப்பி கொடுன்னு சொல்லிட்டு முகத்தை அலம்பிக்கின்னு சட்டை போட்டுன்னு திரும்ப நட்டுக்கின்னு ஓடி நிற்கிறதுக்கும் பெருமாள் பரப்புறதுக்கும் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு தான் திரை போட்ட உடனே பானம் போடுறது. புறப்பாட்டுக்கு வெடி போடுவோம். அது நிச்சயப்படி கடி செய்வன்னைக்கு வெடிகாலம்புற 4 மணிக்கு போடுவோம். கோபுர தரிசனம் போய் வந்த பிறகு சுற்றி மாடை வெடி பூரா பெருகாஞ்சரம் பூரா மாடை வெடி பூரா வெடி போடுவோம். கீழே வந்த பிறகு இங்கே வெடி போடுவோம். சாயந்தரம் 4 மணிக்கு வெடி போடுவோம். வாகன மண்டபம் வரும்போது வெடி போடுவோம். வாகன மண்டபத்துக்கு கிளம்போது வெடி போடுவோம். ராத்திரியில் பானை வேடிக்கை இங்கே நடக்கும். சில நேரத்தில் ராஜ வீதியில் நடக்கும். தேருக்கு வெடிகாலம்புற 3 மணிக்கே கிளம்பி ரெடியாக கிளம்பிடுவோம். 5 மணிக்கெல்லாம் தேராண்டு இருப்போம். இஷ்டः விசிஷ்டः சிஷ்டேஷ்டः சிகண்டி நஹுஷோ விருஷः क्रोधः क्रोधकृत्कर्ता விஸ்வபாஹுः மகீதரः. 316வது திருநாமம். ஓம் கர்த்ரே நமஹ. தமது கோபத்திற்கு இலக்கான கார்த்தவீரியனை துணித்தவர்